Praise the Lord. It is such a joy to be with you this morning. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் டிசம்பர் 2ஆம் தேதி நாம் இப்படி கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் நாட்களை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம மத்தியில் ஸ்பெஷல் கெஸ்டாக பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவர்கள் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் ஆட்வென்ட் டிஸ்கஷன்ஸ் என்ற இந்த சீரீஸில் the general blessings of the advent of Jesus. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, the coming of Jesus was such a joyful event. நேற்று தினத்தில் பாஸ்டர் சொன்னாரு இல்லைங்களா, exceeding joy. Christmas is about joy. Yes. இல்லைங்களா? So I'm praying that the joy of God will flood your hearts today. இன்றைக்கு பாஸ்டர் இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் வித் அஸ் சம் மோர் பிளெஸிங்ஸ். சில ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துமஸ் மூலியமாக தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவர் எதற்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் எதற்காக வந்தேன். மனுஷகுமாரன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரன். இஸ் a son of God. ஓகே, மனுஷகுமாரன் தமிழ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இங்கிலீஷ்ல ஸ்பாயில்டு, the things which is spoiled. கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் வந்தாருன்னு இருக்கு. இப்போ இந்த வேர்ட் தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம எதுக்கு கெட்டு போயிடுச்சுன்னு யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்லி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை இது சாப்பாடு கெட்டு போயிடுச்சு. இந்த மூமெண்ட் கெட்டு போயிடுச்சுன்ற அந்த வார்த்தை வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பை தட்டியில் போட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை, இந்த கெட்டு போணுச்சு அதுக்கு செகண்ட் சான்ஸோ செகண்ட் தாட்டோ கிடையாது. ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஸ்பாயில்டு தென் இட் பிலாங்ஸ் டு டஸ்ட்பின். அது குப்பை தொட்டியில் தான் போட்டுருணும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் பிறந்ததற்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், கெட்டு போனதை நீ குப்பை தொட்டியில் போடாத, பிரிங் இட் டு மீ. கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் வந்தாருன்னு வாசனம் இருக்கு. இந்த 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 டிசம்பர் மாசத்துல, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஐ வாண்ட் டு டெல் யூ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெட்டு போயிருக்கிறதோ, ஐ பிலீவ் அண்ட் ஐ ப்ரே, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சித்து திரும்ப கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையை எதுக்கு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பெற்றோர் சொல்லுவாங்க, என் பையன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, என் பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. அண்ட் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா சொல்லுவாங்க, பேர் கெட்டு போயிடுச்சு பாஸ்டர். அந்த பேரெல்லாம் கெட்டு போச்சுன்னா திரும்ப மாற்ற முடியாது. அப்புறம் கெட்டு போனது, ஆமா, சரீர உறுப்புகள், ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்பாயில்ட். அண்ட் ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஸ்பாயில்ட், then there is no second thought. ஆனா இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கெட்டு போயிருக்கிறதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவைகளை ரட்சித்து திரும்பவும் புதிதாக மாற்றி கர்த்தர் கொடுக்க போகிறார். And that is Christmas to us. Amen. And Jesus says, I make all things new. Amen. Yes, yes. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். And this is the process of salvation. Why did Jesus come? All old things to be gone. Amen. And all things to be made new. And the restoration in the Christmas season, may our hearts become expectant. நம்ம இருதயங்கள் எதிர்பார்ப்போட கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இல்லைங்களா? இன்னைக்கு பாஸ்டர் ஒரு லிஸ்டே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். வாட் ஆர் சம் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் யூ மே திங்க் ஹஸ் பீன் affected, has been spoiled, has been ruined, இல்லைங்களா? In the face of destruction we have hope. இந்த கிறிஸ்மஸில் அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசு வந்ததுனால அழிவெல்லாம் ஆண்டவர் என்னவா மாத்துறாருங்க, புதிய காரியங்களாக, புதிய துவக்கங்களாக, புதிய ஒரு சான்ஸாக. இயேசு கிறிஸ்து he always turns the page. Yes. He turns the page and he rewrites our story. What a joyful blessing this is. And even in John 10. Yes. இல்லைங்களா பாஸ்டர்? எஸ், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்திற்காக நான் வந்தேன்னு சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், தமிழ் பைபிளில் வாசிக்கிறேன், கவனிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்போ பிசாசு எதற்காக வரான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், he come to steal, to destroy. வேற ஒன்றுக்கும், ஆமாம், அழிக்கவும், to kill. நான்
அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வருகிறேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. நான் ஐ கேம் டு கிவ் லைஃப். எஸ், நான் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன்னு சொல்றார். இது நம்ம யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜீவனை கொடுக்க, டு கிவ் யூ லைஃப். எஸ், நீங்க வேணா ஒரு யூ மைட் பி 80s or even in your 90s you think it is almost overல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மனுஷகுமாரன் வந்ததனுடைய நோக்கம் to give you life. எஸ், இந்த லைஃப்னு சொன்னும்போது ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு பேசினது போல the life is full of joy. எஸ். அண்ட் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டா சந்தோஷம். நோ, உண்மையான சந்தோஷமே இல்லை பாஸ்டர். ஆஃப்டர் அக்செப்டிங் ஜீசஸ் தான் Absolutely. த ஜாய். இங்கே சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ லைஃப். லைஃப் இஸ் சம்திங் உலகம் கொடுக்க முடியாத ஒரு ஜீவனை கத்தர் கொடுப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு சில சமயத்தில் நம்ம யோசிப்போம்ல, புதுசாக ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது துவக்கம். நீங்கள் சொன்னது போல பழையவைகள் எல்லாம் ஒழிந்து ஒரு ரீஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி, ஒரு ரீஸ்டார்ட். எல்லாமே மெமரிஸ் எல்லாம், பழைய மெமரிஸ்லாம் போய் ஒரு புதுசாக கண்ணு திறக்கப்படுறது மாதிரி. அதான் இந்த வசனம் சொல்லுது, நான் ஜீவன் கொடுப்பதற்காக வந்தேன், நாட் டு ஸ்டீல். உங்கள் கையில் இருக்கிறத பிடுங்கிக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு வரல. He came to give you something. Yes. And what is that he is giving you is life, his own life. Yes. நீங்க ஆண்டவர் கொடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், ஏன் சமாதானத்தை கொடுக்கிறேன். Yes. I'll give you my peace. Yes. And also he said, I'll give you my life. I am the life. I am the life. Yes. I give you my peace, I give you my life. And அவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றார், இது என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்து கூட நீங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டு போறார். That is Christmas. Yes. இழந்து போனதை உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜீவனை கொடுப்பதற்காக. ஒரு சிலர் இந்த காட்சியை, இந்த டெலிகாஸ்ட்டை பார்க்குற நீங்க, ஏண்டா வாழ்றோம், வாழ்க்கை ரொம்ப ஏமாற்றப்பட்டவர்களா இல்லை சோர்ந்து போனவர்களா இருக்கலாம். இந்த வசனத்தை பிடிச்சுக்குங்க, உங்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். Life. Yes, Pastor. Yes. So, because Jesus came, we have a partnership in the life of Jesus Christ, in the life of the Messiah. So Paul says in Galatians 2:20, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில the life that I now live in this flesh, இல்லைங்களா, இந்த மாம்சத்துல நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை, it is not mine. Amen. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, we have partnership in the life of Christ. Amen. இல்லைங்களா? அவருடைய ஜீவன், ஆதியில மனுஷனை தேவன் உண்டாக்கும் போதே அவருடைய ஜீவனை தான் சுவாசமாக அவனுக்குள்ளாக தேவன் ஊதி, இல்லைங்களா, அவனை மனுஷனாக உண்டாக்குனார். So when will you live the fullness of life? When you live the life of Christ in you, in this mortal body. Amen. Amen. What a revelation we have received today. Hallelujah. So two things that we have seen today as a blessing, இல்லைங்களா, ஒரு ஆசீர்வாதமாக ரெண்டு காரியங்கள். ஏன் இயேசு வந்தார், அதான் நம்ம இந்த டிஸ்கஷனில், அட்வென்ட் டிஸ்கஷனில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு வந்ததுனால எனக்கு என்ன ஆச்சு, இல்லைங்களா, how am I impacted by the coming of Jesus Christ. கெட்டு போனதை ரட்சிக்க, இல்லைங்களா, to that which is spoiled. பாஸ்டர் அழகா சொன்னார், it can be your name, it can be, a relationship, it can be your life, whatever it is. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறாருங்க, that which is spoiled, if you will bring it to him, இல்லைங்களா. See, கிறிஸ்துவத்தில் பாஸ்டர், I think this is such a beautiful thing. Can we invite Jesus into that which is broken, into that which is spoiled? He came for those things. Yes. அந்த காரியங்களுக்காக தான் அவர் வந்தார், இல்லைங்களா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கும்போது கிறிஸ்துவை அவங்களுடைய brokennessக்குள்ள அவங்க இன்வைட் பண்றாங்க, இல்லைங்களா. even the blind Bartimaeus, அவனுடைய brokennessல he invites Jesus into his mess. Yes. So today, whatever is spoiled, can we invite Jesus into that this Christmas to see the gift of God? See, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொன்னேன், who gave the first gift on earth? It was God. It was in the action of Christmas. It was in the act of Christmas. இல்லைங்களா. God gave his son. Who was the first missionary on earth? It was God. God sent his son Jesus as a missionary to save that which was lost. And he is still at work. என்ன வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம நேத்து பார்த்தது போல மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நேத்து பார்த்தது போன தொலைந்தவைகளை, இல்லைங்களா, அவர் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தது போல கெட்டு போனதை ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க. He is making it all new. Can you invite him into that mess?
Can you invite him into your brokenness? Can you invite him into whatever you think is spoiled or ruined? அதுக்குள்ள அவரை நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியுங்க. நிலைநிறுத்துகிற எல்லாவற்றும் புதிதாய் Amen. மாத்துகிறவர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். It's coming a full circle, guys. He came seeking the lost, bringing exceeding joy to their hearts. He came restoring that which was spoiled, pouring his life into it. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். Hallelujah. அந்த பாத்திரத்துக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை அவர் ஊத்தி, அவருடைய ஜீவன் அவர் ஊற்றி, அவர் என்ன பண்றாருங்க, நம்மளை உருவாக்குகிற கர்த்தரா இருக்கிறாரு. Pastor, would you pray? Sure, and definitely. bless our viewers today. Sure. Hallelujah. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கெட்டு போனவைகளை இந்த நாட்களிலே நீர் புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது அவருடைய சரீர உறுப்புகளாக இருக்கலாம், அவருடைய உறவுகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள். ஆண்டவரே, யாரெல்லாம் கெட்டு போயிருக்கிறார்களோ இந்த உலகத்தினால், அவர்களை கர்த்தர் திரும்பவும் ரட்சித்து ஆண்டவரே ஒரு புதிதாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்டதென்று சொல்லி, கெட்டு போனது என்று சொல்லி நீர் அதையும் தூக்கி எறிகிறவர் அல்ல ஆண்டவரே. நீர் கெட்டு போனவைகளையும், கெட்டு போன குஷ்டரோகிகளையும், ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை, உதிரப்போக்கு இருக்கிற ஸ்திரீயையும் தொட்டவர் நீர் அல்லவா. கெட்டு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் நீர் தொட்டு புதிதாக மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Amen. God bless you. God bless you.